ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ராய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒன் நைட்டில் பார்த்து முடிக்கக்கூடிய அனிமே லிஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதோட பார்ட் 1 நம்ம போட்டிருக்கோம். பார்க்கலன்னா ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அனிமே பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்ஸ் பேரடைஸ். நிறைய பேருக்கு எல்ஸ் பேரடைஸ் ரொம்ப ஃபேவரட்டான அனிமே, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து டோட்டலி 13 எபிசோட்ஸ் தான் இருக்குது. ரொம்பவே நல்ல ஒரு அனிமே. அனிமேஷன் வைஸ்மே சரி, ஸ்டோரி வைஸ்மே சரி, ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் முக்கியமான இது முன்னாடியே சொல்லிடுறேன், இது வந்து ரொம்ப கோர் அண்ட் ஆக்ஷன் பேஸ்டாக இருக்கும். ரத்தம் திருக்கி எடுத்து வச்சுருப்பாங்க. இதோட ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிஞ்சா இருக்கான். அவன் வந்து ஒரு தரமான ஒரு நிஞ்சா. அவனுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு பர்பஸே இல்லை. நீங்கள் கொன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி ஒரு கேரக்டரு. அவனை வந்து கவர்மெண்ட் பிடிச்சி வச்சுருக்காங்க, நாங்கள் ஒன்று கொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் சரி கொண்டுக்கோங்க அப்படின்றான். ஆனால் அதுக்கடுத்து அந்த கவர்மெண்ட் ஒன்று சொல்கிறாங்க, உனக்குன்னு ஒரு ஒய்ஃப் இருக்குது, ஒன்று நாங்கள் கொல்லாமல் விடணுன்னா நீ வந்து எங்களுக்காக ஒரு மிஷன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்டுக்கு போக சொல்லுவாங்க. அந்த ஐலாண்டில் வந்து ஃபுல்லாக மான்ஸ்டர்ஸ் இருக்கும், ஓவர் பவரான மான்ஸ்டர்ஸ். அந்த ஐலாண்டில் போய் அவன் சர்வை பண்ணானா இல்லையா, அதுக்கப்புறம் அப்படி ஸ்டோரி நகர்ந்துகிட்டே இருக்கும். இதுதான் இந்த அனிமையோட ஒன்லைன். ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா 13 எபிசோட் தான். ஸோ ஒன் நைட்லேயே நீங்கள் முடிச்சிடலாம். இது வந்து தமிழ் டப்லாம் கிடையாது, ஜாப்பனீஸ் இங்கிலீஷ் மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற அனிமே என்ன அப்படின்னா காட் ஆஃப் ஹை ஸ்கூல் அப்படின்ற ஒரு அனிமே தான். இது வந்து ஒரு ஹை எனர்ஜி ஆக்ஷன் பேக்டான ஒரு அனிமே. அதாவது இதுலேயுமே வந்து 13 எபிசோட்ஸ் தான் இருக்குது. ஸ்டோரியில் நம்ம மெயின் கேரக்டர் வந்து ஜின் மோரி அப்படின்ற ஒரு கேரக்டர் தான். அது ஒரு சைடு இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து நிறைய ஃபைட்டர்ஸ் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. பட் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு நார்மலான மார்ஷல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட் கிடையாது. அதில் வந்து சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் இருக்கிற எல்லாருமே கலந்துக்கிறாங்க. அப்புறம் சீக்ரெட் ஆர்கனைசேஷன்ஸ், இந்த ஜான்விக் மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வந்து உள்ளே இன்வால்வ் பண்ணி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியை கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் ஒரு எபிசோட்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ட்விஸ்ட் இருக்கும், க்ரேஸியான விஷயங்கள்லாம் நிறைய பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபைட்டுமே பார்த்தீங்கன்னா சரியான ஸ்டைலிஷாக இருக்கும். என்ன சொல்கிறது, ஒரு சோலோ லெவலிங் அளவுக்கு ஃபைட் சீன்ஸ் இருக்கும். நான் வந்து ஸ்டோரியை சொல்ல, ஃபைட் சீன்ஸ் அப்படி இருக்கும். அப்புறம் ஒரு எபிசோட்லேயுமே அந்த ஃபைட் நீங்கள் பார்க்கும்போதுமே ஒரு காமெடியாக கொண்டு போயிருப்பாங்க. காமெடியும் இருக்கும், ஒரு சீரியஸ்னஸும் இருக்கும். ஒரு நைட்டில் பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபுல் பேக்டு எல்லாமே இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அனிமே இந்த அனிமே தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. மூணாவதாக நம்ம பார்க்க போகிற அனிமே என்ன அப்படின்னா ஆஃப்ரோ சாம்ராய். நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட்டாக சின்னதாக ஒரு படம் பார்த்த மாதிரி ஒரு அனிமே பார்க்கணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா டோட்டலாகவே 5 எபிசோடு தான் இருக்குது, ஒரே சீசன் தான் இருக்குது. ரொம்ப ஷார்ட்டாக ஆனால் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து ஒரு சாம்ராய், நம்ம ஹீரோ தான் ஒரு சாம்ராய், அவன் பேர் ஆஃப்ரோ. அவன் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற ஒரு மோடில் இருக்கான். ஏன்னா அவனோட அப்பாவை வந்து ஒரு மிஸ்டீரியஸான ஸ்வாட்ஸ்மேன் வந்து கொன்னுருவான். அது யார், எப்படி, என்ன பண்ணாங்க அப்படின்றத தேடி போய் அவனை பழி வாங்குறது தான் கதை வைஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் விஷுவலுமே பார்த்தீங்கன்னா டாப் நாச்சாக இருக்கும். அண்ட் பிஜிஎம் முக்கியமாக நான் சொல்லணும்னு நினச்சது என்னென்னா, இந்த அனிமேல வந்து பிஜிஎம் வந்து ஒரு படத்துக்கு எப்படி போடுவாங்களோ அந்த லெவலில் போட்டிருக்காங்க. டெஃபினட்டாக சொல்கிறேன், ஒரு ஒர்த் வாட்சான அனிமே. நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்ப சின்ன அனிமே தான், 5 எபிசோடு தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபுல்லாக வந்து ஆக்ஷன் பேக்டு தான். ஆர் ரேட்டட் அனிமேன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஆர் ரேட்டட் வந்து ரொம்ப பிடிக்கும் ப்ரோ, ரத்தம் குளம் மாதிரி ஓடுறோம் அப்படின்னா இந்த அனிமே நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சின்ன அனிமே தான், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பிடிக்கும். ஏன்னா போர்லாம் அடிக்காது, ஃபில்லர் எதுவுமே கிடையாது. ஒரு உண்மையை சொல்லணுன்னா, ஒரு படம் போட்டால் எப்படி இருக்குமோ, ஒரு 3 மணி நேரம் ஒரு படம் ஓடுதோ அதே மாதிரி தான் இந்த அனிமேவும் ஒரு படம் மாதிரி இருக்கும். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு ஒர்த் வாட்ச், ஸ்டோரி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நாலாவது நம்ம பார்க்க போகிற அனிமே என்ன அப்படின்னா ஒண்டர் எக் ப்ரியாரிட்டி அப்படின்ற ஒரு அனிமே தான். இது வந்து ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ஃபேண்டசி அனிமேன்னு கூட சொல்லலாம், ஒரு இசைக்கைன்னு கூட சொல்லலாம். ஆனால் இது என்ன ஸ்டோரி அப்படின்னா, வந்து ஓட்டோ அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து டெய்லி தூங்கும் போது அவளுக்கு ஒரு ஒண்டர் எக் இருக்கும். அதாவது எப்படின்னா, ஒரு நாள் அவள் ஃப்ரெண்டு வந்து செத்த ஒரு சோகத்தில் இருப்பாள். அப்போ வந்து நைட்டு ஒரு இடத்துல சுற்றிட்டு இருக்கும் போது அவளுக்கு வந்து ஒரு பூச்சி மாதிரி ஒன்று திடீர்னு வந்து உனக்கு ஒரு ஆக்சஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும். ஒரு வெண்டிங் மிஷின் மாதிரி இருக்கும். அந்த வெண்டிங் மிஷினில் போய் ஒரு எக்கு வாங்கிட்டு வருவாள், அதுதான் ஒண்டர் எக்கு. டெய்லி அந்த எக்கை வச்சு தூங்கும் போது ஒரு வேளை அந்த எக்காவை உடச்சிட்டா அப்படின்னா புதுசாக ஒரு பொண்ணு வருவாங்க அந்த கனவில். அதாவது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சூசைட் பண்ணி செத்து போன பொண்ணுங்கள்லாம் வருவாங்க, மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணுவாங்க, இவங்களும் அதை கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி ஸ்டோரியே குழப்புற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து எந்த இடத்துலையுமே அந்த வெண்டிங் மிஷின் எங்கேருந்து வந்தது, இந்த எக் எங்கேருந்து வந்தது, எதுக்கு இந்த பொண்ணு அந்த சூசைட் பண்ணவங்க கூட ட்ரீம் வேர்ல்டில் போய் சண்டை போடுறா, இந்த மாதிரி எந்த ஒரு ரீசனுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. மேபி அதுக்கு அடுத்து வர சீசனில் சொல்லலாம்
இருக்கலாம் மேபி. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 12 எபிசோட் இல்லைனா 13 எபிசோடு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு சரியாக தெரியல, ஏன்னா இந்த அனிமே நான் பார்க்கல, ஒரு 2 எபிசோடு தான் பார்த்தேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேண்டசி அனிமே பிடிக்கும், இந்த ட்ரீம்குள்ளே போகிற மாதிரி, இந்த இசைக்கை அனிமே மாதிரி கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்க்கலாம். அனிமேஷன் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்டு முக்கியமாக சொல்லிடுறேன், நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்த வரைக்கும் கேட்ட வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த அனிமே வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட டக்கோபி த ஒரிஜினல் சின் அப்படின்ற ஒரு அனிமே வந்துருந்துச்சுல, நம்ம சேனலில் ரிவ்யூ கூட போட்டிருக்கோம், பார்க்கலன்னா ஐ பட்டனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ரொம்ப டீப் எமோஷ்னலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும் பார்க்கும்போது. சொல்லும் போது உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும், பட் அனிமே பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ரிவீல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. பட் நிறைய பேருக்கு தெரியலை, ஒரு அன்ரேட்டட் அனிமேவாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். 5வது நம்ம பார்க்க போகிற அனிமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேகி த அட்வென்ச்சர் ஆஃப் சின்பாத். இந்த அனிமே வந்து வேறு ஒரு அனிமையோட ப்ரீக்குவல். அதாவது இப்போ ஒரு அனிமே ஹிட் ஆயிடுச்சு, நல்ல பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு, அதில் ஏதாவது ஒரு கேரக்டருக்குன்னு ஃபேன் பேஸ் இருக்கும்ல, அந்த கேரக்டர் வச்சு ஒரு ப்ரீக்குவலான ஒரு சீரிஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 13 எபிசோட் அனிமே தான். இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். என்ன அப்படின்னா, இந்த ஸ்டோரியில் வந்து சின்பாத் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் சின்ன வயசில் ஒரு ஏழையாக இருக்கான். அவன் எப்படி வந்து ஒரு லெஜெண்டரி கிங்காக மாறுறான் அப்படின்றதான் கதை. இந்த அனிமேல் வந்து மேஜிக் பேஸ் பண்ணி தான் இருக்கும். டஞ்சன் பேட்டில்ஸ் இருக்கும், வேர்ல்ட் பில்டிங் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 60% வந்து நம்ம ஸ்லைம் அனிமே ரிமூவ் டெம்பஸ்ட் மாதிரி இருக்கும். ஆனால் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி லைன், அந்த வில்லன், அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் டார்க்காக இருக்கும். டார்க்னால் நான் வந்து பிளட்டு ஆர் ரேட்டட் அப்படின்னு சொல்லலை, ஸ்டோரி வைஸே கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமாக இந்த அனிமேல வந்து எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா, சின்னதில், அதாவது ஸ்டார்டிங் டு எண்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க டெவலப் ஆகிறது வந்து நமக்கு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பரவாயில்லையே, அப்படி இருந்தவங்க இப்படி மாறிட்டாங்க, அந்த மாதிரி எக்ஸாக்டாக அந்த ஸ்லைம் அனிமே ஃபீல் தான் வரும். ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு மேஜிக்கல் ஃபேண்டசியான ஒரு அனிமே வேணும், ஒரு மோட்டிவேஷ்னலாக அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு அனிமே வேணும், ஆனால் ஷார்ட்டாக வேணும் அப்படின்னா 12 எபிசோடு தான் மொத்தமே. இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு மஸ்ட் வாட்ச் கேட்டகரின்னு நான் சொல்லுவேன். இதுக்கு வந்து நீங்கள் அந்த இன்னொரு அனிமே சொன்னல, இன்னொரு சீரீஸ், இதோட சீரீஸ் அதை பார்க்கணும் அப்படின்லாம் எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா இது வந்து ப்ரீக்குவல், அந்த அனிமையோட ப்ரீக்குவல். ஸோ நீங்கள் பார்க்கணுன்லாம் அவசியமே கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். 6வது நம்ம பார்க்க போகிற அனிமே என்ன அப்படின்னா, டொமோடாச்சி கேம். இந்த அனிமே வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், நீங்கள் வந்து ஒரு ஸ்குவிட் கேம், ஒரு ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட் சீரீஸ் லவ்வராக இருந்தீங்கன்னா இந்த அனிமே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் வந்து டெத் நோட்டு நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த அனிமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு த்ரில்லர் கேட்டகரியான ஒரு அனிமே. இதுவும் 12 எபிசோட்ஸ் தான், ஒன் நைட்லேயே நீங்கள் பார்த்து முடிச்சிடலாம். ஸ்டோரி வந்து ரொம்ப சிம்பிளாக ஆரம்பிக்கும். ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு கேமில் இன்வால்வ் ஆவாங்க. நம்ம ஸ்குவிட் கேம் மாதிரி இல்லை ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட் மாதிரி ஒரு கேம் இன்வால்வ் ஆவாங்க. மணி கடைசியில் ஜெயிப்பாங்க. ஸோ அதில் வந்து எப்படிலாம் ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பாங்க. எப்படிலாம் டெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்களோட ட்ரஸ்ட்டை டெஸ்ட் பண்ணுவாங்க, பிட்ரேயல் நடக்கும், ஃப்ரெண்ட்ஷிப்பை டெஸ்ட் பண்ணுவாங்க, மைண்ட் கேம்ஸு, பிளாட் ட்விஸ்ட்டு நிறைய பண்ணுவாங்க. அந்த கேமில் அந்த இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட லெவலை கம்மி பண்ணுறது, அதாவது கடைசியாக மணி எப்படியும் ஒருத்தனுக்கு தான் கிடைக்கும், இல்லை கொஞ்சம் பேர் கிடைக்கும். இதில் எத்தனை பேரை நம்ம வந்து கொல்லலாம், கலட்டி விடலான்ற மாதிரி ஒரு கேம்லேயுமே ஒரு ட்விஸ்ட்டு வச்சு அவனோட ஃப்ரெண்டே அவனை வந்து பிட்ரே பண்ணுற மாதிரியான நிறைய சீன்ஸ்லாம் வந்து இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஸ்குவிட் கேம் லவராக இருந்தீங்கன்னா இந்த அனிமே உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான அனிமேவாக மாறிடும். நான் வந்து இந்த அனிமையோட ஸ்டோரி எதுவுமே ஸ்பாயில் பண்ண விரும்பலை. ஒன்லைன் சொன்னால் கூட உங்களுக்கு வந்து ஏதாவது லீக் ஆயிரும். அதாவது நான் வந்து ஒரு ஐடியாவுக்கு தான் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸ்குவிட் கேம் மாதிரி இருக்கும், பிட்ரேயல் நடக்கும் எல்லாமே. பட் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடக்கிற அந்த கேமுக்காக நடக்கிற பிட்ரேயல்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் இஷ்யூஸ், மைண்ட் கேம், இந்த மாதிரியான அவங்க எமோஷனை வெளியே கொண்டு வந்து அவங்க எமோஷ்னல் ஆகுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். 12 எபிசோடு எப்படி போச்சுனே தெரியாது. நீங்கள் ஒரு நைட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கணும், ஒரு நைட்டில் முடிக்கணும் ப்ரோ அப்படின்னா இந்த அனிமே தான் ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன். இப்போ சொன்ன இந்த 6 அனிமேலையுமே இந்த அனிமே நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள், மிச்சதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு இந்த அனிமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க. ஒரு எபிசோடுமே அடுத்து என்ன நடக்கும்ன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அன்டில் தி நெக்ஸ்ட் வீடியோ, குட் பை.